கிருபையும் சத்தியமும். இந்த கிருபையை கொடுக்கிறதே எதுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த கானானை நோக்கி செல்லும்படி கர்த்தர் நியமித்த பாதையில நடக்கிறதுக்கு. உனக்கு என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பார். நோவா அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? நீதிமானா இருந்தான். அந்த நீதியில் தொடர்றதுக்கு கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? கிருபை கிடைத்தது. கிருபை மேல கிருபை அவனுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. ஃபேவர் கிடைச்சிட்டே இருக்கு. ஆபிரகாம் சோதோமின் ராஜாவோடு ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு தன் கையை மேல உயர்த்தினான். ஆண்டவருடைய ஆதரவு கிடைத்தது. ஆண்டவர் அன்னைக்கு நைட்டே சொன்னார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று. கிருபை என்பது நம் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் நடப்பதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல. யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினான் பாருங்கள். சிறைச்சாலை தலைவரின் கண்களில் அவனுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? கிருபை கிடைத்தது. நீங்க ஒரு தீமையை விட்டு விலகுங்க, தேவனுடைய கிருபை உங்களை அதிகமா கவர் பண்ணும். ஓடுறதுக்கும் கிருபை கொடுக்கிறார், ஓடினதுக்கு அப்புறம் கிருபை மேல கிருபை கொடுக்கிறார். தானியேல் சொல்றான், இந்த போஜனத்தில் நான் என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று அவன் இருதயத்தில் தீர்மானித்தான் பாருங்கள். அவனுக்கு அதிகாரியா வைக்கப்பட்டவன் கண்கள்ல அவனுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? தயவு கிடைத்தது. தயவு கிடைத்தது. கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. எல்லாரும் இவன் பருப்பு ஆகாரம் சாப்பிடுறார், மீதி எல்லாரும் ராஜ போஜனம் சாப்பிடுறாங்க. எல்லாரையும் பார்த்தா அவங்கள விட இவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இதுதான் கிருபை. எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். பாவத்துக்கு விலகி ஓட கர்த்தர் கிருபை தருகிறார். அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய கிருபை தருகிறார். கிருபை என்பது இஷ்டம் போல் வாழ்வதற்கு அல்ல.